கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை கர்த்தருடைய ஊழியக்காரன் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் ஆராதிக்கிற சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்முடைய தேசத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கலங்காதீங்க. சில நீங்கள் நினைக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோமே. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். சரியா? அவருடைய வார்த்தை அற்புதங்களை செய்யும். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 22:27. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு பொருத்தனைகளை செலுத்துவீர்கள். அதான் இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு. அந்த வசனத்தில் கடைசி போய் சொல்லுகிறது, அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவேன். பொருத்தனை என்றால் என்ன? தேவனுடைய சமூகத்திலே ஒரு காரியத்துக்காய் அர்ப்பணித்து தீர்மானம் எடுத்து ஜெபிப்பது. எனக்கு வியாதி சுகமானால் கர்த்தருக்காக நான் ஒன்றை செய்வேன். என் பிரச்சனை முடிவுக்கு வந்தால் நான் தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்வேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை தீர்மானித்து முடிவெடுத்து அர்ப்பணித்து ஜெபிப்பதுதான் பொருத்தனை. அன்னாளை பாருங்கள், குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது ஆலயத்தில் போய் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினார். எப்படி ஜெபம் பண்ணினார்? எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீர் தருவீரானால் அவனை உமக்கே நான் கொடுப்பேன், அவனை உமக்கென்றே வளர்ப்பேன், அவன் தலையின் மேல் சவாரன் கத்திப்படாதென்று பொருத்தனை பண்ணினாள். ஆண்டவர் அந்த பொருத்தனை அங்கீகரித்து அதே போல் ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அந்த பிள்ளை பால் மறந்த பின்பு அவள் ஜெபத்துடன் கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஏலி இடத்தில் அந்த ஆலயத்தில் கொண்டு ஒப்பு கொடுத்தாள். பார்த்தீங்களா? பொருத்தனை பண்ணினால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். பொருத்தனை நிறைவேற்றினாள். இதுதான் பொருத்தனை. இன்றைய கூட உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லது பல வருடங்களாய் சில காரியங்களை முயற்சி பண்ணி தோல்வி நிற்கிறீங்களா? பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. குழந்தை இல்லையா? ஒரு பொருத்தனை பண்ணுங்க. வேலை கிடைக்கலையா? ஒரு பொருத்தனை பண்ணுங்க. வீடு கட்ட முடியலையா? ஒரு பொருத்தனை பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையா? ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஒரு சொத்து வாங்க முடியலையா? பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. ஒரு இடத்தை விற்க நினச்சி விற்க முடியல, பொருத்தனை பண்ணுங்க. அந்த பொருத்தனை ஆண்டவர் அங்கீகரித்து அற்புதம் செய்வார். அற்புதம் செய்த உடனே நீங்கள் செய்த பொருத்தனை கொண்டு செலுத்துங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் செலுத்துங்க. எந்த சபையில் எந்த ஆலயத்தில் நீங்கள் ஆராதிக்கிறீங்களோ அந்த ஆலயத்தில் கொண்டு பொருத்தனை செலுத்தி கர்த்தருக்கு சாட்சி சொல்லுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பொருத்தனைகளை செலுத்தும்படிக்கு கிரியை செய்கிற தேவனே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையில், ஆபத்தான சூழ்நிலையில், நெருக்கடியில் வாழ்க்கையில் எதுவும் நடக்காமல் இருக்கிறாங்களோ, நீர் அவர்களை கண்ணோக்கி பாரும். உடைய பிள்ளைகள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்க இன்றைக்கு வார்த்தையை கேட்டார்கள். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுது நீர் அற்புதம் செய்யும்படியாக என்னுடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். அதிசயங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் செய்து அந்த பொருத்தனை நிறைவேற்ற கிருபை தாரும். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கிருபையினால் நிரப்பும். பெரிய காரியங்களை அவர்கள் பார்க்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் சமாதானத்தை தாரும், மேன்மையை தாரும், உயர்வை தாரும், அதிசயங்களை செய்யும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை, தேவ ஊழியர்களை வல்லமையாய் பயன்படுத்தும். தேவைகளை சந்திப்பீராக. குறிப்பாய் கமாண்டில் ஜெப குறிப்பு அனுப்புகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்தருளும். அவங்க என்னென்ன காரியத்தை ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிறாங்களோ ஆண்டவரே அந்த காரியத்தை நீர் கண்ணோக்கி பார்த்து அற்புதம் செய்து சாட்சியை வைப்பீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.